சிந்தால் 3 தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுப்போம். இதை வந்து நம்ம அங்கே அடிக்கிடலாம். ஹலோ எவ்ரிவன், ஸோ வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி அரேஞ்ச் பண்ணணும் கடையில், ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புறேன். கம் ஆன், லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த மாதிரி கொலாப்ஸாக இருந்துச்சுன்னா முதல்ல எல்லாமே கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ அரேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வர முடியும். ஸோ இப்போ சிந்தால் 3 தான் இருக்குது, மைசூர் சாண்டல் 1 தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுக்கும் போது தான் தெரியுது என்னென்ன பொருள் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நம்ம எழுதி வச்சிடலாம். இன்னைக்கு கடை ரோட் சைடு இருக்கிறதுனால ரொம்ப டஸ்ட் அடிக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுப்போம். அந்த மேலே இருக்கிற சோப்பில் தான் ரொம்ப டஸ்ட் இருக்கும். ஏன்னா மேலே தான் சீக்கிரம் வந்து அந்த டஸ்ட்டு படியுது, கீழெல்லாம் அந்த அளவுக்கு இல்லை. அலைன்மெண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். அந்த லேபிள் இந்த ஒரே மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் அந்த அட்ராக்ஷன். கடை நீட்டாக இருக்குப்பா, தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நான் டக்குன்னு மைண்ட் வந்து இந்த கடை நல்லா இருக்குது அந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறது. நெக்ஸ்ட் டைம் காய்ஸ், இப்போ திங்ஸ் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரித்து வச்சுட்டு அப்போ தான் தெரியும் என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரே எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து நம்ம எடுத்து அடுக்க முடியாது. ஸோ இப்போ லக்ஸ் சோப்புனா லக்ஸ் சோப் மட்டும் எடுத்து இதில் வச்சுட்டு ஸோ இதுலேருந்து நம்ம அங்கே அடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாம். அதில் வந்து ஏதாவது ஒரு சோப்பு மெடிமிக்ஸ் எடுத்துப்போம். 12. ஸோ இதை வந்து நம்ம அங்கே அடிக்கிடலாம். ஸோ இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்கு, இங்கே அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். 3. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே நம்ம அடிக்கிடலாம். சோப்பு எல்லாமே அடிக்கிட்டு சொல்கிறேன். ஓரளவு ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கேப் கொஞ்சம் காலியாக இருக்குது, அதை நம்ம அப்படியே ஃபில் பண்ணிடுவோம். சாக்லேட்ஸ்லாம் இருக்குது, ஸோ அந்த சாக்லேட்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஸோ அங்கதான் கொஞ்சம் கேப் இருக்கு. மிச்சம் இருக்கிற திங்ஸ்லாம் வச்சு நம்ம இது பண்ணிடலாம். ஸோ மீதி இந்த ப்ரூ காஃபி தூள் அதெல்லாம் மேலே தொங்க விடணும். அப்படியே நம்மளுக்கு இந்த தைலம் வந்திருக்கு. தைலம் சரம் வந்து நம்ம மேலே தொங்க விட போகிறோம். இந்த தைலம் சரம் வந்து 40 ருபீஸ்க்கு இருக்கும். நம்ம வந்து 36 ருபீஸ் கொடுக்குறோம். 20 பீஸ் இருக்கும். ஒன்று வந்து 2 ரூபா. நம்ம கொடுக்குறோம்ல கஸ்டமர்ஸ்க்கு, அவங்களுக்கு வந்து 4 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். நம்மளுக்கு இதில் ஒரு 2 ரூபா கிடைக்கும். ஒரு சரத்துக்கு 2 ரூபா கிடைக்கும், அவ்வளோதான். மேலே தொங்க விட்டுறலாம். அப்படியே ப்ரூ காஃபி தூள் 2 ரூபா பாக்கெட்டு 24 ருபீஸ் இருக்குது. நம்ம 22 ருபீஸ் கொடுப்போம். நம்மளுக்கு 20 ருபீஸ் போடும். 2 ரூபா லாபம், அவ்வளோதான். கார்த்திகா சீகக்காய் 10 சரம் இருக்குது. இது வந்து முதல்ல 1 ரூபா இருந்துச்சு, இப்போ 2 ரூபாய்க்கிட்டான். இதுவும் 40 ருபீஸ்க்கு இருக்கும். 36 ருபீஸ் நம்ம கொடுக்குறோம். அது 2 ரூபா லாபம். 20 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் 5 ரூபா ப்ரூ. இதில் வந்து 75 ருபீஸ்க்கு இருக்கும். நம்ம 70 ருபீஸ் கொடுப்போம். நம்மளுக்கு வந்து 67 ருபீஸ்க்கு வரும். நம்மளுக்கு 3 ரூபா லாபம். நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் விற்கிறவங்களுக்கு 5 ரூபா லாபம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கட்டி ஆகிடும், அதனால சீக்கிரமாக மூவ் பண்ண வேண்டிய விஷயம். அதனால கம்மியாக தான் வாங்கணும். ஒன்றா நம்ம இங்கே கொடுக்கறது இல்லை. ஸோ இது வந்து அப்படியே சரமாக தான் கொடுப்போம். ஸோ எல்லாமே பக்காவாக அடுக்கியாச்சு. பின்னாடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரியும். ஸோ அங்கே சின்ன சின்ன கேப் இருக்குது, அங்கே இல்லாத பொருளாக நான் எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிட்டு வந்து அதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஃப்ரம் ஜபா பிஸ்னஸ் ஸ்டாக்ஸ். ஸோ பை பை.